ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 12/8/2024 18/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள், இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது, இந்த 3 விஷயத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கா. புதன் சூரியன் கடகத்திலையும், சுக்கிரன் சிம்மத்திலையும், கேது கன்னியிலையும், கும்பத்தில் சனி வக்கரத்தோட, மீனத்தில் ராகு. இந்த வாரம் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் 17ஆம் தேதி காலை ஒரு 6:15 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதாவது ஆவணி மாதம் பிறகுறது. இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் மாத கிரகமான சூரியன் மாறுறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம், அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துலா ராசியிலிருந்து ஸ்ரவண நட்சத்திரம் வரலும் போகிறார், மகர ராசி வரலும் போகிறார். அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 4 ராசிக்கு போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா 12ஆம் தேதி அன்றைக்கே திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ, அதாவது 3 நாட்கள் அது வறுமையானால் அது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே நட்சத்திரம், ஒரே தீதி, ஒரே யோகம், அந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு பார்த்தாலேன்னா சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 நாழிகை இருக்கும். அது 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 11ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா 10ஆம் தேதி கணக்கு வரும் தமிழில். சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே, அதனால் முந்தின நாள் வரும். அதற்கப்புறம் 11ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் 60 நாழிகை சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 1.25 நாழிகை இருக்கிறதுனால திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. 3 நாடுகள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது. இதனால் என்ன அப்படின்னா இது என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது 15/8/2024 அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி. ஸ்மார்த்த ஏகாதசினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தசமி கார்த்தால் ஒரு 2 நாழிகையோ இல்லை 7 நாழிகை 10 நாழிகை வரலும் இருக்கும். அதற்கு பிறகு ஏகாதசி வரும். இது ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது. வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது. வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே ஏகாதசியில் விடியணும். அப்படி இருக்கும்போது 1 நாழிகையோ 2 நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்கிறான். அதனால் இன்றைக்கி 15ஆம் தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் 16ஆம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே உபவாசம் இருப்பா. இல்லைன்னா இந்த நொய் இல்லைன்னா உடைச்ச அரிசி வச்சு இது பண்ணி சாப்பிடுவா. உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது. அதாவது உப்பு சேர்க்க மாட்டா, சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா. இப்போ சகஸ்ரநாமம் சொல்கிறது, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது பண்ணுவாள். இது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தோன்னா 17/8/2024 அன்றைக்கி சனி பிரதோஷம். பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம். அதை தவிர இன்றைக்கி இந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு 6:15 மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம், அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும், எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது, எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது. அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று. அதுவும் அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே மிகவும் விசேஷமான நாள். அதற்கு பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம், அதாவது ஸ்ரவண விரதம் வருது. அன்றைக்கி ஸ்ரவண விரதம், அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்குது. ஒரு 10 நாழிகை அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது. ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி. அதனால் திருவோண விரதம் வைணவர்களில் ரொம்ப பிரசித்தி. அவர்கள் திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள்.
திரு என்ற அடைமொழி கொண்ட 2 நட்சத்திரங்கள், ஒன்று திரு ஆதிரை, மற்றொன்று திரு ஓணம். இந்த 2த்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது. அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம், பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம், கைங்கரியம்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மயங்கி நிற்க, அதாவது மயங்கக்கூடிய காலம் வேண்டாம். 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மயங்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே, அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட், அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்களேனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து 40 வயசு 45 வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல், ராசியும் தெரியாமே நிறைய பேர் இருக்கா. அவள் வந்து துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பாள், விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள், துலா ராசியில் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும். எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன், அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன். அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12/8/2024 18/8/2024 வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி கும்பராசி. கும்பராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, உடல்நிலையில் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கார். அதனால் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா ராசிநாதனே ராசியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் மனசில் கொஞ்சம் கிளேசத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் தடிச்ச பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு கம்மி இருக்காது. எல்லா வகையிலையும் பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 6ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதன் மூலியமாக 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று குழந்தைகள் மூலியமாக தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த கும்பராசிக்கு உண்டு. அது தவிர சப்தமாதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மூலியமாக, அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் போகிறது விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி பகவானும் சூரிய பகவானும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம். இது வந்து சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். நண்பர்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். அவரே உங்களுடைய ராசிக்கு 4-9 அதிபதியாக இருக்கிறதுனால சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக வந்தாலும் சுக்கிர பகவான் இந்த வாரம் மொத்தம் இருக்கார். அதனால் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சுமூகமாக சார்ட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துல போகிறதுனால காதல் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரும். அதுவும் இந்த ஆயில் அந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 12/8/2024 18/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 13ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது. இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போகிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவானும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்கறதுனால புதிய தொழிலும் அமையும். தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்துல போகும்போது அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி காலத்தால் 10:45 17ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவான் வளர்பிறையில் இருக்கிறதுனாலே 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எந்தவித தோஷமும் அற்ற காலமாக இருக்கும். இதன் மூலியமாக நீங்கள் வெறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். புதுசாக லேண்டு வாங்கக்கூடிய, அதாவது விளையும் பயிர் லேண்டு, அதாவது விளைச்சல் வைக்கிற லேண்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வயக்காடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போகிறதன் மூலியமாக வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. 12ஆம் இடத்துல 17ஆம் தேதி மாலையிலிருந்து 19ஆம் தேதி இரவு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இருந்தாலும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும், பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோவில், அதாவது திருவேற்காடு அம்மன் கோவில் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி வர்றதுனால போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.